எல்லாத்துக்கும் தெரியும் இது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரிகானம்னு. ஒரிகானம். ஆனால் ஒரிகானம் இது ரியல் ஒரிகானம். இது வந்து இந்தியன் நம்ம ஸ்ரீலங்கான்னா இல்லை தமிழருங்க பாவிக்கிற ஒரிகானம் இது கற்பூரவள்ளி. ஆனால் ஒரிகானம்னு சொல்கிறது. ஒரிகானம் இதுலேயும் பார்க்க சின்னது இருக்கும், சின்ன இலையாக அப்படி இருக்கும். அது வந்து வெள்ளைக்காரவங்க எல்லாம் பாவிக்கிறது, இத்தாலியன் சாப்பாட்டுக்கு பாவிக்கிறது. இது வந்து மருத்துவ குணம் உள்ளது. மருத்துவ குணம் உள்ளதுன்னா இந்த என்னது ஆப்பிள் சத்து இருக்குது. இதில் ஆப்பிள் சத்து இருக்குது. ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் என்ன சாப்பிட்டோம்னா எவ்வளோ சத்து இருக்குமோ அந்த சத்து இதில் இருக்குது. மற்ற சாரை புழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இஞ்சி சாரும் இதையும் போட்டு தேன்பானி போட்டுட்டு கலந்து குடிக்கலாம். அது நல்லாயிருக்கும். முகத்துக்கு பூசலாம். முகத்துக்கு இந்த சாரை எடுத்து பூசினோம்னா முகம் வந்து க்ளோவாக இருக்கும். டயர்டாகி வெயிலேருந்து வந்த பிற்பாடு நாங்கள் பூசினோம்னா பயங்கர க்ளோவாக இருக்கும். நம்மளோட சதையெல்லாம் இழுத்து கொடுக்கும். அந்த சுருக்கங்கள் கொஞ்சம் இந்த நாள் அப்படி பூசிக்கிட்டு வந்து அதனாலும் உடம்புங்களுக்கு கை காலுக்கு எல்லாத்துக்குமே பூசலாம். நல்லோம். என்னென்னா கொசு கடிக்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன சரி பூச்சிங்க கடிச்சிச்சின்னா அதுங்க எல்லாத்துக்குமே இது நல்ல மருத்துவ குணம் உள்ள. எல்லா வீட்லேயும் நான் என்ன சொல்கிறேன்னா இது எல்லா வீட்லேயும் ஒரு பூச்செடியில் 2-3 பூச்செடி போல் உண்டாக்கி வச்சுக்கோங்க. இது கத்தாடை. கத்தாடை உங்களுக்கு தெரியுமா? கத்தாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் குமாரிக்கான்னு சொல்லுவோம். அலோவேரா ஜெல்லுன்னு அப்படி சொல்லுவாங்க, அலோவேரான்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மருந்து. வயிற்று புண்ணுங்களுக்கு நல்லோம். ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கறி சமைக்கலாம். ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது இது கறி சமைக்கலான்ட்டு. ஆனால் நல்லா சமைக்கலாம். உடம்புக்கு பூசலாம், முகத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லோம். இதுவும் நல்ல குளுமையான ஒரு உணவு தான் இதுவும்.